ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. டுடே மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் போது நெகட்டிவ் மாறுது, அப்படி இருக்குது. இப்போ பார்க்கும்போது நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி 50 61 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 25,536 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 83,415 பாயிண்ட்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகுது. 43 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 177 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 57,649 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. கனரா பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. 1% கீழே நெகட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ். மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி க்ளோசிங் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். செக்டார் வைஸ் பார்க்கும்போது டெக்னாலஜி, ஆட்டோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ரிமைனிங் எல்லா செக்டாருமே நெகட்டிவில் இருக்குது. கன்சியூமர், பிஎஸ்சி பேங்க், சர்வீஸ், பேங்கிங், ஃபார்மா, ரியாலிட்டி, ஃபினான்ஸ், எனர்ஜி, இன்ஃப்ரா, சிமெண்ட்டு, பிஎஸ்சி, மெட்டல் செக்டார் அண்ட் பிஎஸ்சி செக்டார் தான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. சிமெண்ட் இது அந்த 3 தான் 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலி இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாப் பொசிஷன்னா அது டெக்னாலஜி தான். ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. டெக்னாலஜியில் விப்ரோ, நெக்ஸ்ட் வந்து டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, எம்ஃபோசிஸ் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ரிமைனிங் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. மெட்டல் செக்டாரில் தான் ஹிண்டால்கோ 5% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஜிண்டால் ஸ்டீல் 2.5% நெகட்டிவ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 1.5% நெகட்டிவ், டாடா ஸ்டீல், என்எம்டிசி, ஹிந்துஸ்தான் ஜிங்க் இதெல்லாம் 1.5% கிட்ட நெகட்டிவில் இருக்குது. கோல் இந்தியா, சேல், வேதாந்தா லிமிடெட் இதெல்லாமே நெகட்டிவில் இருக்குது. மெட்டல் செக்டர் தான் தர்மாடி வாங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1259 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,123 கோடியாக இருக்குது. எபிட்டா 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,018 கோடி. எபிட்டா மார்ஜின் 32.96% ஆட்டு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குது. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே 482 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ரெவன்யூவில் 7.9% ஆஃப் த ரெவன்யூவில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெவன்யூவில் இது 7.9%. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் எடுத்து பார்க்கும்போது ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 968 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எபிட்டா 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 32.3% இருக்குது. நெட் ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஆர்கானிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 893 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.09 அந்த ரேஞ்சில் இருக்குது. நெட் டெப்ட் டு எபிட்டா ரேஷியோ 0.3 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் வைஸாக எடுத்து பார்க்கும்போது இந்தியாவோட ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் 1593 கோடி 8% வளர்ந்துருக்குது. ரெவன்யூக்கு 26% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கன்சியூமர் வெல்னஸ் பிஸ்னஸ் 637 கோடியாக இருக்குது. 31% க்ரோத் காமிச்சிருக்கு. டோட்டல் ரெவன்யூக்கு 11% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. யுஎஸோட ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் 2,744 கோடியாக இருக்குது. 14% வளர்ந்துருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 14% விழுந்திருக்கு. கன்சாலிடேட் ரெவன்யூக்கு இது 45% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் 751 கோடி ரெவன்யூ பார்த்துருக்குது. 39% வளர்ந்துருக்குது. 12% பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆக்சுவலி எந்த ரீஜன்லாம் பார்க்கும்போது இப்போ மார்க்கெட்ஸ் யூரோப்பு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏபிஐ பிஸ்னஸ் 23% க்ரோத் காமிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். இது ரெவன்யூ கன்சாலிடேட்டட் ரெவன்யூக்கு 2% கான்ட்ரிபியூட் பண்ணுது. 147 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸை போட்டு பொழந்துட்டாங்க. 3% மேலே விழுந்திருக்கு. பி ரேஷியோ 20 இருக்குது. 941 இருக்குது. ரீசென்ட்லி 800 அந்த ரேஞ்செலாம் வந்துச்சு. 800 கீழே 795 வரைக்கும் போயிருக்குது. ஸோ அப்போல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஐ திங்க் 850 இருக்கும்போது நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம். எகைன் வந்து 900 பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் இது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஏடபிள்யூ அக்ரி பிஸ்னஸ், ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸ் அதானி வில்மர்னு முன்னாடி சொன்னாங்க. அதில் இப்போ எக்ஸிட் பண்ணதுனால ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸ்ன்னு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லேண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இவங்க 20% ஸ்டேக் வந்து ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸில் வாங்க போகிறாங்க. யார்கிட்ட வந்து வாங்குறாங்கன்னா அதானி கமாடிட்டிஸ் அவங்கள்ட்ட வந்து வாங்குறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது லேண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா. ஆக்சுவலி சன்ஃபார்மா வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி போர்ட்ஃபோலியோவில் நியூ ப்ராடக்ட்ஸை விரைவில் லான்ச் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. லெக்ஸெல்வி அப்படிங்கிற ஒரு இதை லான்ச் பண்ணாங்க. அந்த அலோபேஷியா அரிட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒரு நல்ல க்ரோத் இருந்தாலும் இப்போ புதுசாட்டு யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா உன்லோக் சிக்ட் அப்படிங்கிற ஒரு இதை ரோல் அவுட் பண்ணுறாங்க.
ஸ்கின் கேன்சருக்கு. ஸோ இது வந்து ஸ்பெஷாலிட்டி மெடிசன் செக்மெண்ட்டில் இவங்களுக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸ்பெஷாலிட்டி மெடிசன்ஸ் வந்து சேல்ஸ் 16.4% இன்க்ரீஸாக இருந்துச்சு இந்த குவார்ட்டரில், $313 மில்லியன். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சன்ஃபார்மா வந்து இந்த செக்மெண்ட்டை இன்னும் இந்த லெக்செல்வியும் உட்லாக்சிட்டையும் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு $100 மில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சன்ஃபார்மா கொடுத்த அப்டேட். பட் சில டேரிஃப் அன்சர்டனிட்டிலாம் இருக்கிறதுனால அது லான்ச் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சன்ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. மார்சன் ஃபார்மா கொடுத்த அப்டேட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட ஹோலி ஓன் சப்ஸ் தான் ரிலோன்கம், அது வந்து யூகேல இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் யூகேல இருக்கிற மார்க்கெட்டிங் அத்தாரைசேஷன் UKMHRA அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடச்சிருக்குது இந்த எக்ஸிமி ஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு. இது வந்து 25 mg கோட்டட் டேப்லெட்ஸ் அந்த ரேஞ்சில் வருது. ஸோ இதுக்கு அப்ரூவல் கிடச்சதுனால இது வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு யூஸ் பண்ணுற ட்ரக். அப்ரூவல் கிடச்சதுனால இன்றைக்கி இந்த மார்சன் ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸ் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம அப்ளை பண்ணுற ஐபிஓ ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் கடுப்பாக இருக்குது. இப்போ அடுத்து எஸ்பிஐ வந்து எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், அதுவும் ஐபிஓ வர போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ 6.3% ஸ்டேக் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் டைல்யூட் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 6.30% ஸ்டேக் வந்து இந்த ஐபிஓவில் டைவர்ஸ் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஐபிஓஸ் வருது, ஆனால் நம்ம அப்ளை பண்ணால் ஏதாவது ஒன்றாவது கிடைக்க வேண்டாமா? எல்லாமே நாட் அலாட்டட்னு வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்றைக்கி பக்காவாக ரேலியாக இருக்குது. 5% போச்சு. 2631 போனது, இப்போ 2601 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸில் என்ன ஒரு அப்டேட்னா, நான் நேற்று அப்டேட் பண்ணியிருப்பேன். ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒரு ட்ரிக்ஸு. பிர்லா ஓப்பஸோட சிஓட் இருந்த ரக்ஷிக் ஹர்கேவ், இவர் வந்து பிரிட்டானியாவில் ஜாயின் பண்ண போகிறார். இவர் இங்கே பிர்லா ஓப்பஸில் சிஓட் இருக்கிறாரு. இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு பிரிட்டானியாவில் சீனியர் லீடர்ஷிப் ரோலுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி நேற்று ஆக்சுவலி காலையில் வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதை பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இப்போது மார்க்கெட்டில் ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்கர் பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு எல்லாமே பயங்கர ரைவலாக இருக்கிறது பிர்லா ஓப்பஸ். அங்கே ஒரு நெகட்டிவ் அப்டேட் வந்தோடனே இவங்களுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டுன்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ரியாக்ஷன் கொடுத்துருக்குது. அது இல்லாமல் MSCI அதில் வெயிட்டேஜும் இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா $95 மில்லியன் அளவுக்கு இன்ஃப்ளோ நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு. இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரெட்டிங்டன் இன்றைக்கி 15% மேலே அப்பில் இருக்குது. ரீசன் பார்க்கும்போது இவங்க ஆப்பிளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளையராக இருக்கிறாங்க. ஆப்பிள் ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கெல்லாம் பார்ட் சப்ளையர் பண்ணுறாங்க இந்த ரெட்டிங்டன் லிமிடெட். இன்றைக்கி 15% அப்பு. Q2 ப்ராஃபிட் 32% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 388 கோடி. ரெவன்யூ 17% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த குவார்ட்டரில். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அந்த க்ளவுடு 48% க்ரோத் காமிச்சிருக்கு அந்த செக்மெண்ட்டில் மட்டும். மொனார்க் புரோக்கரேஜான மொனார்க் என்ன சொல்கிறாங்கன்னா $370 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இவங்க டெக்னாலஜி டிஸ்ட்ரிபியூஷன் செக்மெண்ட்டில் டைவர்சிஃபைடாக இருக்கிறாங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இவங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 to 5 இயர்ஸில் இந்த செக்மெண்ட்டில் 3x அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $288 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 15% பாசிட்டிவில் இருக்குது. இது ரெட்டிங்டன் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஏத்தர் எனர்ஜி இன்றைக்கி பொத்துன்னு விழுந்துச்சு. நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க, சும்மா இருந்தால் இவனை எதுக்கு அடிச்சிங்கன்ட்டு. $630 இப்போ ட்ரேட் ஆகுது, $582 வரைக்கும் போச்சு. ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 11% வரைக்கும் இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. 6% கிட்ட இப்போ நெகட்டிவில் இருக்குது. ரீசன் பார்க்கும்போது அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கான அந்த லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. 6 month ஷேர் ஹோல்டர் லாக்இன் பீரியட் வந்து முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 16.23 crore ஷேர் ஒர்த்து வந்து இப்போ ட்ரேட் ஆகுதுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டியாட்டு வெளியே வந்திருக்கு. 10,800 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து ட்ரேட் ஆகுறதுக்கு வந்திருக்கு. அந்த பேஸில் போட்டு இன்றைக்கி அதை பொழந்திருக்காங்க. அதுதான் இன்றைக்கி ஏத்தர் எனர்ஜி அடி வாங்குறதுக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்க வந்து என்டையர் ஸ்டேக் இந்த RBL பேங்க்கில் 3.45% ஸ்டேக் வந்து 682 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ண போகிறதாட்டு சொல்கிறாங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து $317 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. RBL பேங்க்கில் இப்போ என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூட் பண்ண போகிறதாட்டு சொல்கிறாங்க. இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. பிரிட்டானியாவோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 34% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த குவார்ட்டரில் மட்டும் 34% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 689 கோடி. ரெவன்யூ 3.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4,664 கோடி பண்ணியிருக்கிறாங்க. பேக்கரி அண்ட் பிஸ்கட்ஸ் போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல ஸ்டடி டிமாண்ட் க்ரோத் காமிச்சிருக்கு. இ-காமர்ஸ் சேல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருந்திருக்கு. இந்த ஃபட்ஜு கேக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பியூர் மேஜிக் ஸ்டாரு, ஜிம் ஜாமு, லிட்டில் ஹார்ட்ஸு இதெல்லாம் ஒரு நல்ல க்ரோத் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 4.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4,752 கோடி.
நெட் ப்ராஃபிட் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 655 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 912 கோடியாக இருக்குது. ஸோ ஒரு growth, நல்ல growth இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில். பிர்லா ஓப்பஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு வந்த அந்த ரக்ஷித் ஹர்கேவ் அவருக்கு என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க. 5 years ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டிசம்பர் 15 இந்த வருஷம் டிசம்பர் 15 இன்னும் 5 வருஷத்துக்கு இந்த டேம்ஸில் அவர் இருப்பார். ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் இன்னும் கொடுக்கல, அது கொடுத்தாங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டிசிஎஸும் ஏபிபி இந்த 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 18 வருஷம் பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் ஐடி ஆப்ரேஷனை வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது டிசிஎஸும் ஏபிபி இந்தியா அவங்க கொடுத்த அப்டேட்டு. செயலோட பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட் வந்து ஸ்பெஷல் எலக்ட்ரிக் ஸ்டீல் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செயலோட பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட் வந்து ஸ்பெஷல் எலக்ட்ரிக் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சேல் கொடுத்த அப்டேட்டு. ஐனக்ஸ் விண்டுக்கு பார்த்தீங்கன்னா 229 மெகாவாட் நியூ எனர்ஜி ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐனக்ஸ் விண்ட் எனர்ஜிக்கு டோட்டலாட்டு 229 மெகாவாட்டு. இந்த ஆர்டர் வந்து பிரிஞ்சு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு 160 மெகாவாட் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, அடுத்து 69 மெகாவாட் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது. இது ஐனக்ஸ் விண்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஹிண்டால்கோட ஷேர் ப்ரைஸ் 7% நெகட்டிவில் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த நோவாலுஸ் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் காஸ்ட் அதிகமாக இருக்குது. நோவாலுஸோட ரிசல்ட்ஸும் வந்து இருந்துச்சு. ப்ராஃபிட் வந்து நெட் இன்கம் 27% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு, எபிட்டா 9% விழுந்துருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இம்பேக்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஃபயர் காஸ்ட் அவங்களோட பிளான்ட்டோட ஃபயர் காஸ்ட் நிறையா இருந்ததுனால அது விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஷேர் ப்ரைஸு. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் ஷேர் ப்ரைஸ் 7% டவுன். Q2 ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் இல்லை நெட் லாஸ் 263 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா ரெவன்யூ வந்து 12.56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1981 கோடி. எபிட்டா 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 116 கோடி. எபிட்டா மார்ஜின் 6.2% இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட பேண்டலூன் செக்மெண்ட்டில் ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1142 கோடி. எத்தனிக் பிஸ்னஸ் 11% வளர்ந்துருக்கு, 505 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் TMRW அந்த வெஞ்சூர் ரெவன்யூ 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 222 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஓலா எலக்ட்ரிக்கோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸும் விழுந்துருந்துச்சு. 418 கோடி லாஸு, ரெவன்யூ 43% காலியாக இருக்குது. எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. அது இல்லாமல் எபிட்டா மார்ஜினும் ரொம்பவே குறைஞ்சிருக்குது, 30.7% ரெடியூஸ் ஆகிருக்கு. ஹெவி காம்படிஷன் மார்க்கெட்டில் இம்ப்ரூவ் ஆகுது. இவங்க நினைக்கிற மாதிரி ஸ்கூட்டர் சேல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகாது. நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ 40 கோடி நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஸோ ரொம்பவே மொக்கையாக இருக்குது ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது. ஏன்னா ஹெவி காம்படிஷன், இவங்க நினைக்கிற மாதிரி சேல்ஸும் இல்லை. சேல்ஸ் இருந்தால் தான் ரெவன்யூ வரும், ரெவன்யூ நிறையா வந்தால் தான் ப்ராஃபிட் வரும். ஸோ ரொம்பவே நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.